இது வந்து சத்தியமா நமக்கெல்லாம் போரா தான் இருக்கும். அதாவது அங்க இருக்கிற பொருள்லாம் கொண்டு வரல, சும்மா அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. வந்து டம்மி எல்லாம் பார்த்தோம், ரியல் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆத்தென்டிக்கான ஆர்ட் இருக்கு. ராதாகிருஷ்ணன் அண்ட் மகாத்மா காந்தி, பாரதியார். Guys, இது பாருங்க, இதுதான் மகாகவி பாரதியாரோட ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். ஓ மை காட், திமிங்கலத்தோட ஸ்கெலட்டன் சைஸ் வந்து பாருங்க, சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு guys. புலியோட கோரைக்குள்ள எவ்வளவு சைஸ் இருக்கு பாருங்க. இது வந்து வல்ச்சர், அதாவது பிணந்தீனி கழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுல உள்ள இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து உண்மையான ஸ்டெப்ஸ் இல்ல, என்ன சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணா எப்படி உள்ள பேப்பர் வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது. பட் ஸ்கின் எல்லாம் வந்து ரியல். நேஷனல் ஜியோகிராஃபில பார்த்தது கூட ஒரு 250 to 300 கிலோகிராம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது பார்த்தா ஒரு 500 கிலோ சைஸ் இருக்கு. இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு எனக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் இதெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபீர் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு சென்னையில டே 2. சென்னையில டே 1 வந்து நாங்க என்ன பிளான் பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரையும் 520 கிலோமீட்டர் வந்து ஆக்டிவால வந்து டிராவல் பண்ணி வந்திருந்தோம். அதுதான் டே 1. இன்னைக்கு வந்து சென்னையில டே 2. நேற்று நைட் வந்து நாங்க வந்து சென்னை சேப்பாக்குல வந்து ரூம் போட்டிருந்தோம். ரூம் போட்டு இன்னைக்கு அந்த ரூம்ல இருந்து செக் அவுட் ஆகி இப்போ வந்து மெரினா பீச் வந்திருக்கோம். மெரினா பீச்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம கூட்டமா இருக்கு. அந்த சைடு காலங்காத்தாலே கூட்டமா இருக்காங்க, வேணா பாருங்க கைஸ். ஸோ அதனால வந்து நாங்க தனியா இங்க வந்து அப்படியே நாங்க பீச்சை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்மோர்ல இருக்கிற கவர்மெண்ட் மியூசியம் போலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருக்கோம். அந்த மியூசியம் போய் அங்க நாங்க என்னமெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத இந்த vlogல இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். கைஸ், மியூசியம் அப்படின்னாலே பழமையான பொருட்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, அதைத்தான் வந்து மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சென்னை எக்மோரில் அமைஞ்சிருக்கிற இந்த கவர்மெண்ட் மியூசியமே ஒரு பழமையான மியூசியம் தான். எந்த அளவுக்கு பழமையான மியூசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே செகண்ட் ஓல்டஸ்ட் மியூசியமாக இந்த எக்மோர் மியூசியம் வந்து இருக்கு. இந்த மியூசியம் வந்து 1851 வந்து தொடங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 175 இயர்ஸ் ஓல்டான மியூசியம் தான் இது. ஸோ இவ்வளவு ஸ்பெஷலான மியூசியத்தோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கு போது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லுமே பாருங்க. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்மோர் மியூசியம் வந்து ரீச் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்க வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவோட கல்ச்சர் எப்படி இருக்கு, சிவிலைசேஷன் எப்படி இருக்கு. இது வந்து சத்தியமா நமக்கெல்லாம் போரா தான் இருக்கும். ஆனா குழந்தைகளுக்கு வந்தா கண்டிப்பா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே சும்மா பேசிக்கா காட்டுறேன் பாருங்க. இதான் வந்து கிரீக் சிவிலைசேஷன். இப்படிதான், அதாவது அங்க இருக்கிற பொருள்லாம் கொண்டு வரல, சும்மா அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இது என்ன, செல்டிக் சிவிலைசேஷன், சைனீஸ், மாயன், ஏன்ஷியன்ட் தமிழகம். பாருங்க இப்படிதான் இருந்துச்சாமா. பாருங்க கடலோரம், ஆத்து ஓரம். அப்புறம் அங்க இருக்கிறவங்களாம் பாருங்க கொஞ்சம் மஸ்குலரா தான் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. சும்மா ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த டைம்ல எடுத்த பொருள்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கிட்ஸுக்கு வந்து இது ஒர்த்து தான். தட்ஸ் இட். ஆனால் வந்து டம்மி எல்லாம் பார்த்தோம். இப்போ ரியல் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் காமிய கொலம்பியன் ரக அச்சிடும் கருவி. ஓ, பிரிண்டர். கொலம்பியால வந்து இப்படிதான் பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்களாமா. அப்படியே தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தூக்கி பிரிண்ட் பண்றதுக்கு பாருங்க கைஸ், ஃபுல்லுமே ஸ்டீல். அண்ட் ஆல்பியன் அச்சு இயந்திரம், பிரிண்டிங் ப்ரெஸ். ஆல்பியன்ல எப்படி இருந்துச்சு. அண்ட் எங்க போறோம் அப்படின்னா, சயின்ஸ் டெக்னாலஜி கேலரி. அப்படியே காமி ஒண்ணா. இந்த கிராமோஃபோன் பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இது ரியல் ஆத்தென்டிக் பீஸ் இங்க இருக்கிறதெல்லாம். அண்ட் லைட்ஸ், இப்போ அந்த பழைய காலத்து பல்ப் எல்லாம் பாருங்க. அண்ட் கிளாக்ஸ். இது வந்து மெட்ராஸ் 17. அவங்க அந்த காலத்துல 1917 இருக்கும், 17. இதெல்லாம் டம்மிஸ். இது அன்றாட வாழ்வில் அந்த காலத்துல யூஸ் பண்ண செல்போன். ஆமா, ஆக மொத்தம் இந்த இடம்லாம் வந்து பார்த்து வாவுன்னு சொல்றவங்களுக்குலாம் இல்லை, ஒரு சிலருக்கு பிடிக்கும். இந்த மியூசியம்லாம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் கண்டிப்பா பிடிக்கும். நிறைய அந்த பழைய காலத்துல யூஸ் பண்ண நிறைய பொருள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த இடத்த செக் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த இடம் போயிடலாம். கைஸ், நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ட் கேலரி வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆத்தென்டிக்கான ஆர்ட் இருக்கு. ராதாகிருஷ்ணன் அண்ட் மகாத்மா காந்தி, இது வந்து பாரதியார்,
இந்த மாதிரி எல்லாத்தோட ஆத்தென்டிக் பிக்சர் ஒரிஜினலாக இதிலே போட்டிருக்கும் பாருங்க, நேம் போட்டிருக்கு, அப்புறம் வரைஞ்சவங்க பேரும் போட்டிருக்கு, வைத்தியநாதன். எண்ணெய் இதில் வரைஞ்சிருக்காங்க, எண்ணெய் வண்ணம். அது வந்து ஆயில் பேஸ்ட் பண்ணுறாங்களா, ஆயில் ஆன் கேன்வாஸ், இந்த மாதிரி போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு உண்மையாலுமே நல்லா இருக்கு. இந்த ஆர்ட்டை விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. கோயம்புத்தூர்லேயே இருந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்க ஜிடி நாயுடு மியூசியத்துக்கு வந்து நாங்கள் போனதில்லை, கார் மியூசியத்துக்கு. சென்னை வந்து சரி கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ட் கேலரி ஒன்று போயிருந்தோம். அது வந்து அந்த ஜானை தந்தத்தில் செஞ்சது, அப்புறம் வந்து இந்த மரத்தில் செஞ்ச ஒரு சிலதெல்லாம் இருந்துச்சு. அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால நாங்கள் விட்டுட்டோம். இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கிளிப் இருக்குது, அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து அதான் ஆர்ட் பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நாங்கள் ஃபுல்லும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது சூப்பரான பீஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்கிற பீஸ் எல்லாமே ஆத்தென்டிக் பீஸ். அந்த ஆர்ட் கேலரியில் வந்து நாங்கள் வந்து அப்ஸ்டேர்ஸ் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து நிறையா ஆத்தென்டிக்கான ஒரு சில ஆர்ட்டெல்லாம் இருக்குது. கீழே வந்து நம்ம இந்த என்னது ஆயில் பெயிண்டில் பார்த்துருந்தோம். இங்கே வந்து வாட்டர் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அதான் இதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா, ஆர்ட்டை பிடிச்சிருந்துச்சுன்னா தான் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும், இல்லைன்னா போர் தான். அப்படியே சுற்றி காட்டுறேன் கைஸ், வா. இவர் காய்ஸ் இது பாருங்க, இதுதான் மகாகவி பாரதியாரோட ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். அதாவது அவரோட கையெழுத்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸ்லி செம்ம ஆச்சரியமா இருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜிக்கல் கேலரி அங்கே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார், ஒரு மானோட ஸ்கல். இது பாருங்க, ஒரிஜினல் இந்தியன் எலிஃபண்டோட ஸ்கல். இதோட டஸ்க் மட்டும் 50 பவுண்ட் இருக்குமாமா, அதாவது 30 kg. அதோட டஸ்க் மட்டும் 30 kg இருக்கும் ஆல்மோஸ்ட். இது பாருங்க, 30 kgக்கு மேலே இருக்கும் போல தெரியுது. ரெண்டுமே ஒரிஜினல் பீஸ். இது வந்து சின்ன ஒரு மான். அண்ட் இது வந்து ஸ்பெர்ம் பேர்ல். இங்கே வந்து காட்டேன், ஸ்பெர்ம் பேர்ல். இது பாருங்க, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஃபீமேல் எலிஃபண்டோட ஸ்கல். இங்கே பாருங்க, இது என்னது, ஒரிஜினல் ஹியூமன். அண்ட் குதிரை ஒரு ஹார்ஸோடது, ஹார்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஹியூமன், உண்மையான மனுஷனோட ஸ்கல். அண்ட் முக்கியமான சம்பவமே மேலதான் இருக்கு, அப்படியே மேலே காட்டு. இதுதான் வந்து நீலத்திமிங்கலம் இல்லை, சாதாரண ஒரு திமிங்கலம். இதுவே இவ்வளவு பெருசா இருக்குன்னா நீலத்திமிங்கலம் எப்படி இருக்கு பாருங்க, ப்ளூ வேல் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படியே மேல இருந்து காட்டு, அப்படியே பாஸ். நான் வந்து பக்கத்துல போய் அப்படியே காட்டுறேன், இது எவ்வளவு சைஸ் அப்படிங்கறது தெரியும். அதோட இது பாரு, பல்லு. இங்க வந்தீங்கன்னா பல்லு, பிக்கோட பல்லு அண்ட் கஸ்தூரிமானோட பல்லு, யானையோட சின்ன தந்தம் அண்ட் நிறைய இருக்கு. இது வந்து ஜாஸ் இருக்கு. இந்த சைடு வந்து முள்ளம்பன்றி, அந்த மாதிரி இதெல்லாம் பல்லு. டைகரோட பல்லு, புலியோட பல்லு, நாயோடது, கரடியோட பல்லு, புலியோட கோரை பல்லு. எவ்வளவு சைஸ் இருக்கு பாருங்க, வா. அண்ட் இது என்னது, டைகர், புலியோட எலும்பு. இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன், 100%. ஆச்சரியமா இருக்கு எனக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் இதெல்லாம். கண்டிப்பா இங்க வந்தா நீங்க இது ட்ரை பண்ணலாம் கைஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்க, இன்டெகுமெனரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேமல். ஒரிஜினல்ல வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வத்தலகி, இது வந்து பிளாட்டிஃபஸ்ன்னு சொல்லுவோம்ல, பீனியசன் ஃபர்ப்ல வந்து பிளாட்டிஃபஸ் ஒன்று வரும் பாருங்க, அதான் இது. இது வந்து ஆஸ்திரேலியன் எறும்பு தின்னி, ஆன்டீட்டர் அண்ட் பெருச்சாளி அண்ட் இந்தியன் ஆன்டீட்டர். இதெல்லாம் ஒரிஜினல் ஆத்தென்டிக்கான ஒரிஜினல் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது முள்ளெலி, இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். முள்ளமன்றியோட தோல் அண்ட் வௌவால் ஒரிஜினல். அண்ட் குதிரையோட ஒரு சைடான எலும்புக்கூடு. இது என்னது, யானையோட தந்தத்தோட அந்த பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க.
அண்ட் இதெல்லாம் கொம்பெல்லாம் இதெல்லாம் வந்து நார்மல் தான். ஓகே, அடுத்த இடம் பார்ப்போம் ஓகே கைஸ். இது வந்து வல்ச்சர், அதாவது பிணந்தீனி கழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒரு 2 மீட்டர் இருக்கும். 2 மீட்டர் இருக்கும் கைஸ், அதோட ரெக்கையோட சேர்த்து. ஒரிஜினல் அப்படியே பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அண்ட் இது என்னது, உராங்குட்டான். அண்ட் உராங்குட்டான ஸ்கல்லு, ரைனோசரஸோட ஹார்ன், ஆப்பிரிக்கன் பப்பூன், ஹிப்போபொட்டமஸ் நீர் யானையோட இது என்னது ஸ்கல். அண்ட் ஒரு ஜெயண்ட் சைஸான கடலாமை, பட் அதோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக வச்சுருக்காங்க. அண்ட் கூவத்து முதலை, கூவத்தில் வந்து முதலை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்து தான் கைஸ் கிளியராகவே தெரிஞ்சிச்சு. இப்போவும் இருக்கா அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல கைஸ். தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் பல வகையான ரேரான பறவைகளை வந்து இங்கே வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதில் வந்து கொக்கு, நாரை, கடல் கொக்கு, கடல் நாரை அண்ட் நிறைய சீ பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பதப்படுத்தின இடம் தான் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையான அனிமல்ஸ் இல்லை, மோஸ்ட்லி வந்து உண்மையான அனிமல்ஸோடது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இதில் உள்ள இருக்கிற ஸ்டப்ஸ்லாம் வந்து உண்மையான ஸ்டப்ஸ் இல்லை. அது வந்து வேற இந்த என்ன சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் எப்படி உள்ள பேப்பர் வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது. பட் ஸ்கின் எல்லாம் வந்து ரியல். ஸ்கின்னு, அந்த ஹார்னு அதெல்லாம் வந்து ரியல். இது வந்து என்ன டியர், கடம்பை மான், சாம்பார். அது அடுத்து வந்து சின்ன சின்ன மான்கள். இதுவும் அதான், ஸ்கின் எல்லாம் மட்டும் ஒரிஜினல் நினைக்கிறேன். ஒரிஜினல் தான். அண்டு ஹார்னும் வந்து ஒரிஜினல். மிச்சம் எல்லாமே வந்து டூப்ளிகேட் தான். இது பாருங்க, லைன் எவ்வளோ சைஸ்க்கு இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கு. இது ஒரிஜினலாக இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு தெரில. நான் நேஷனல் ஜியோகிராஃபியில் பார்த்தது கூட ஒரு 250 to 300 கிலோகிராம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது பார்த்தா ஒரு 500 கிலோ சைஸ்க்கு இருக்கு. இது உண்மையான்னு தெரில. இதில் யூஸ் பண்ண ஸ்கின்னு மட்டும் ஒரிஜினலாக இருக்கும். அதோட பல்லும் வந்து ஒரிஜினலாக இருக்கு. அதோட நகம் கூட ஒரிஜினல். மிச்சம் உள்ள இருக்கிற ஸ்டஃப் எல்லாம் வந்து சும்மா பேப்பர் தான், டம்மி தான். அண்ட் அடுத்து என்னது, ஹிப்போபொட்டமஸ். ஹிப்போபொட்டமஸ் வந்து எனக்கு சுத்தமாக ஒரிஜினல் மாதிரியே தெரில. அந்த ஸ்கின்னு வேணா ஒரிஜினலாக இருக்கலாம். அதோட ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது இது ஒரிஜினலா அப்படின்னு. அதோட பல்லு மட்டும் ஒரிஜினலாக இருக்கலாம். அண்ட் பன்னி, இது பாருங்க, இது வந்து ஒரிஜினல் இல்லை, அதோட தோல் மட்டும் ஒரிஜினல், ஸ்கின் மட்டும். அதே மாதிரி ரெட் பேண்டா, இது வந்து அதே மாதிரி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு, குழந்தைகள்லாம் வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், குழந்தைகள்லாம் வந்து பார்த்தாலும் ஆச்சரியப்படலாம். நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படியே அந்த மேல் சைடு பாருங்க கைஸ், அந்த மானோட கொம்பெல்லாம் ஒரிஜினலாக வச்சுருக்காங்க. மான், புல், அப்புறம் வந்துட்டு எருமை மாடோடது எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படியே ஓரளவுக்கு அப்படியே கவர் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். நான் அந்த சைடு காட்டுறேன். அண்ட் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்தியன் எலிஃபெண்ட்டோட சைஸு. அதோட ஸ்கல் மட்டும் பாருங்க, அதோட எலும்பு மட்டும் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த மியூசியம் நல்லா இருந்துச்சு. வந்ததுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆகலை. குழந்தைகள்லாம் வந்தால் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாங்க. எங்களுக்கே வந்து இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் அந்த ஆர்ட் பிடிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், கண்டிப்பாக நீங்கள் வரலாம், வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கும் இது ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. இந்த உலகில் மரங்கள் மற்றும் செடிகள் இல்லை என்றால் என்னவாகும் என்று. அதனால் இப்பொழுதே மரங்களை வளர். of nature and your life. Just think once, what happened